ருணம் 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 நம்ம எல்லாத்தோட வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு கஷ்டத்துல இந்த ருணங்கிற வழி வந்துகிட்டே இருக்கும். இதை போக்குறதுக்கு என்ன பண்ணலாம்? ருணஹர கணபதியை வழிபடலாம். எப்போது? சங்கடகர சதுர்த்தி நாளை நீங்கள் ஒரு எலுமிச்சம்பழத்தை கையில வச்சுட்டு ஓம் ஸ்ரீம் ருணஹர கணபதியே நமோ நம இந்த மந்திரத்தை 108 முறை காலையில் எந்திரிச்ச உடனே சொல்லிட்டு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி உங்க முகம், கழுத்து, புடனி, மார்பலை தேய்ச்சி குளித்து விடுங்கள். இதன் மூலமாக உங்க கண்ணுக்கே தெரியாமல் இருக்கக்கூடிய ருணம் காணாமல் போகும். மறவாமல் நாளை இதை அனைவரும் செய்யுங்கள். நாளை நான் மதுரையில் இந்த ருணகர லட்சுமி குபேர கணபதி யாகத்தையும் அதோடு சேர்ந்து சிறப்பு லாப கணபதி பூஜையும் செய்ய இருக்கின்றோம். சிறப்பு பிரசாதத்தை உங்களுக்கு அனுப்பியும் வைக்க இருக்கின்றோம். உங்க பேரை பதிவு செய்ய கீழக்கூடிய தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். ருணஹரம் காணாமல் போக ஒவ்வொரு சங்கட சதுர்த்தி என்றும் காலை 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ள நான் இப்ப சொன்ன மந்திரத்தை எலுமிச்சம்பழத்துல கையில வச்சுட்டு நீங்க சொல்ல ஆரம்பித்து பாருங்கள். உங்கள் வாழ்வில் இந்த கணபதி சகல ஐஸ்வர்யங்களையும் ஏற்படுத்தி தருவார். நாளை நடைபெறும் இந்த தெய்வீக நாள்ல இந்த சித்திரைக்கனி பிறந்து வரக்கூடிய முதல் தெய்வீக விரதமே இந்த விரதம் தான். இதையை நீங்கள் அனைவரும் நாளை செய்து சகல ஐஸ்வர்யங்களையும் பெற வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன். தொடர்ந்து வரும் ஞாயிற்றுக்கிழமை பெங்களூர் வர இருக்கின்றேன். பெங்களூர்ல கொங்கண சித்தரின் கல்பத்தரு பயிற்சியை கொடுத்து கல்பத்தரு தீட்சை தர இருக்கின்றோம். உங்க வாழ்க்கையில சகல செல்வங்களும் பெருக, உங்க வாழ்க்கையில நிம்மதி பெருக, கொங்கணரின் அருளால் கோடி செல்வம் பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் கல்பத்தருக்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை வந்து கலந்து கொள்ளலாம். அதற்கு பிறகு ஏப்ரல் 26 கடன் விமோசன ஐஸ்வர்ய யாத்திரையை மதுரையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு நாள் யாத்திரை 11 விதமான சூட்சமமான தெய்வீகமான புராண சித்தர்களின் கோயிலுக்கு அழைத்து சென்று அங்காள பரமேஸ்வரிக்கு முன்னாடி உட்கார வைத்து ஒரு சூட்சமமான பூஜையை செய்து உங்களை அழைத்து செல்ல இருக்கின்றேன். வாருங்கள், கலந்து கொள்ளுங்கள். அதற்கு பிறகு மே 1 கோயம்புத்தூர்ல பண வளக்கலை கலந்து கொள்ளுங்கள். பணத்தை வளர்த்த, ஆனந்தத்தை வளர்த்த, வெற்றியை வளர்த்த தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன். ருணகர கணபதி உங்களை ஆசிர்வதிக்கட்டும். வாழ்க.